Hello everyone, this is Parthiban. Welcome you to SAP Views. இந்த வீடியோவில் எய்ம்ஸ் 2024க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிருக்குது. இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கான ப்ரொசீஜர் என்ன, நோட்டிஃபிகேஷன் என்ன, ப்ராஸ்பெக்டஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா எய்ம்ஸில் நம்ம ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ட்ரீம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கும். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா யாருக்கு தேவைப்படுதோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், ரிலேட்டிவ் சர்க்கிளில், நெய்பர்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டது அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எய்ம்ஸ் அப்படிங்கிறது ஒரு சென்ட்ரலைஸ்டு இன்ஸ்டிடியூஷன், சென்ட்ரலைஸ்டு காலேஜ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஸ்டைஃபண்ட் இருக்குது. எய்ம்ஸ் அப்படிங்கிற பேனரில் ஒருத்தர் வெளியில் வர்றாங்க அப்படின்னால அவங்களுக்கான ஸ்கோப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இது வந்து நான் சொல்ல வேண்டியதில்லை, டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீட் 2024க்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. இன்னமும் ரெண்டு நாள் தான் இருக்குது. இன்றைக்கி டேட்டு 7th March 2024. இந்த வீடியோவை நான் ஒரு 8 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு ஒரு 8:30க்கு இந்த வீடியோ ரீச் ஆகிடும். இன்னமும் 2 daysல யாரெல்லாம் நீட்டுக்கு அப்ளை பண்ணலையோ அப்ளை பண்ணிடுங்க. லாஸ்ட் மினிட்டில் வந்துட்டு டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது இன்னமும் புரியாத புதிராக தான் இருக்குது. அப்படி டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணல அப்படின்னா உங்களால் அப்ளை பண்ண முடியாமல் போயிடும். ஸோ 9th March அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் இருக்கட்டும். 9th March 2024க்குள்ளே நீங்கள் நீட் 2024க்கு அப்ளை பண்ணிடுங்க. அதே போல் நீட் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நீங்கள் காலேஜில் போய் Day 1 ஜாயின் பண்ணுற வரைக்குமான இப்போ இருந்து நீங்கள் அப்ளை பண்ணியாச்சு இன்றைக்கி அப்படின்னா இப்போ இருந்து நீங்கள் போய் காலேஜில் MBBSஓ BDSஓ உங்களுடைய கட் ஆஃப் மார்க்குக்கு ஏற்றார் போல் நீங்கள் போய் காலேஜில் ஜாயின் பண்ணுற வரைக்குமான கம்ப்ளீட் கைடன்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த கம்ப்ளீட் கைடன்ஸுக்கான ப்ரொசீஜர் என்ன, அதுக்கான பெய்டு சர்வீஸை பற்றின டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னா உங்களுக்கு அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்றேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு 1 or 2 டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது. அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கான சர்வீஸும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க சேம் நம்பருக்கே காண்டாக்ட் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நீட் 2024க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் கொஸ்டின் பேப்பரையும் வாங்கிட்டு ரிமைனிங் இருக்கிற இந்த 60 daysல உங்களுடைய மார்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற இந்த நோட்டிஃபிகேஷன் 2024னுடைய எய்ம்ஸ் அட்மிஷனுக்கான நோட்டிஃபிகேஷன். என்னென்ன கோர்ஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மிஷன் நோட்டீஸ் ஃபார் பிஎஸ்சி ஹான்ஸ், அதே போல் நர்சிங், பிஎஸ்சி நர்சிங், பிஎஸ்சி பேராமெடிக்கல் கோர்சஸ், எம்எஸ்சி நர்சிங், எம்எஸ்சி கோர்சஸ், எம்எஸ்சி பயோடெக்னாலஜி ஃபார் த செஷன் August 2024 அட் எய்ம்ஸ் நியூ டெல்லி அண்டு அதர் எய்ம்ஸ். அப்போது நான் எய்ம்ஸில் ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு இந்த வீடியோ, இந்த நோட்டிஃபிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கோர்ஸ்லையெல்லாம் நான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 5th March 2024 ஸ்டார்ட் ஆகிருக்குது. நம்ம ஆல்ரெடி 7th March இருக்கிறோம். க்ளோசிங் டேட் பார்த்திங்கன்னா 4th April 2024 5 PM வரைக்கும். அதே போல் உங்களுக்கு வந்து பிஎஸ்சி ஹான்ஸ், அதே போல் நர்சிங், பிஎஸ்சி இந்த கோர்சஸ்க்கெல்லாம் 12th March 2024 ஓப்பன் ஆகுது. இன்னமும் 5 days இருக்குது. ஏன்னா இன்றைக்கி 7th March 2024, க்ளோசிங் டேட்டு 12th April 2024. ஃபைனல் ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட்டுக்கான கடைசி நாள் ஸ்டார்டிங் டேட்டு வந்து 12th Marchலேருந்து நீங்கள் பேமெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். க்ளோசிங் டேட் ஃபார் பேமெண்ட்டுக்கு 12th April 2024. அதே போல்
எம்எஸ்சி நர்சிங், எம்எஸ்சி பயோடெக்னாலஜிக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் 5th March 2024 ஓப்பன் ஆகுது. க்ளோசிங் டேட்டு 4th April 2024. ஓகே, இது வந்து நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்துக்குங்க. இப்போ நேரடியாக ப்ராஸ்பெக்டஸுக்குள்ளே போயிடலாம். இந்த ப்ராஸ்பெக்டஸில் என்னவெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு, அப்புறம் என்னென்ன கோர்ஸுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம், அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, அதை பற்றின டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். இப்போது ஸ்க்ரீனில் நம்ம பார்த்துட்ருக்கிறது ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் நியூ டெல்லியினுடைய ப்ராஸ்பெக்டஸு. ஆக்சுவலாக இது வந்து 2023 ப்ராஸ்பெக்டஸ், மோரார்லெஸ் 2024 ப்ராஸ்பெக்டஸும் இதே மாதிரி தான் இருக்கும். இதில் நியூ டெல்லி கேம்பஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி, பிஎஸ்சி இன் மெடிக்கல் ரேடியாலஜி அண்டு இமேஜிங் டெக்னாலஜி, இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாம் இருக்குது. நான் பேசவே அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு எய்ம்ஸ்லேயும் ஒவ்வொரு மாதிரியான கோர்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் எந்த கோர்ஸில் படிக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த ஸ்டேட்டில் இருக்கிற எய்ம்ஸில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் பிபின் நகரில் பிஎஸ்சி இன் மெடிக்கல் லெபார்டரி சயின்ஸ் இருக்குது. அதே போல் பிஎஸ்சி இன் மெடிக்கல் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி இருக்குது. அதே போல் பிலாஸ்பூர் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இன் மெடிக்கல் டெக்னாலஜி, டயாலிசிஸ் தெரபி அண்ட் டெக்னாலஜி, MDDT. சரி, இந்த கோர்ஸுக்கெல்லாம் உங்களுக்கு விருப்பம் இருக்குது, ஆர் உங்கள் வீட்டில் பிரதர்ஸோ சிஸ்டர்ஸோ கசின்ஸோ ரிலேட்டிவ்ஸோ யாருக்காவது இங்கே படிக்க விருப்பம் இருக்குது, இந்த கோர்ஸ் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷனும் இந்த ப்ராஸ்பெக்டஸும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தரலாம். இது வந்து 2023 ஷெட்யூல், அதனால தான் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன். டேட்டு வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இதுலேயே கொடுத்துட்டேன், நோட்டிஃபிகேஷன்லேயே உங்களுக்கு கொடுத்தாச்சு. என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு ஜென்ரல் அண்ட் அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 2000 rupees, ஓபிசி NCLக்கு 2000 rupees, ஷெட்யூல் கேஸ்ட்டுக்கு 1600, எஸ்டி கேட்டகரிக்கு 1600, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 1600, பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு நில். ஓகேங்களா? சரி, இதில் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை மட்டும் அப்படியே நம்ம வந்து பார்த்துட்டு போயிடலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கோர்ஸ் அப்படிங்கிறது சொல்லியாச்சு. பேஜ் நம்பர் 24 இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் பிஎஸ்சி நர்சிங், இதில் உங்களுக்கு பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி டெல்லியில் பார்த்தீங்கன்னா 24 சீட் இருக்குது. இது சீட் மேட்ரிக்ஸு. அதில் அன்ரிசர்வ்டுக்கு 10 சீட்டு, ஓபிசிக்கு 7 சீட்டு, எஸ்சி கேட்டகரிக்கு 4 சீட்டு, எஸ்டிக்கு 1 சீட்டு, இடபிள்யூஎஸ்க்கு 1 சீட்டு, அதே போல் பிடபிள்யூபிடியில் அதாவது 0-1 ஈச் ஃபார் அன்ரிசர்வ்டு அண்ட் ஓபிசி. அதே போல் சீட் மேட்ரிக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருங்க. முடிஞ்சால் நான் இதை வந்து நம்ம டெலகிராம் பேஜில், எஸ்ஏபி வியூஸ் டெலகிராம் பேஜில் நான் உங்களுக்கு இந்த ப்ராஸ்பெக்டஸையும் வச்சிட்றேன். 2024 ப்ராஸ்பெக்டஸ் கிடச்சிதுன்னா அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து இதில் உங்களுக்கு கோர்ஸினுடைய டியூரேஷன் பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி அப்படின்னா 3+1 4 years. பிஎஸ்சி இன் டென்டல் ஆப்ரேட்டிங் ரூம் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3+, அதாவது 3.5 years. பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜிக்கு வந்து 4 years. அப்போது ஒவ்வொரு கோர்ஸுக்கும் உங்களுக்கு 3 years இருக்கலாம், 3.5 years இருக்கலாம், ஆர் 4 years இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கோர்ஸ் எய்ம்ஸ் ராய்ப்பூரில் பிஎஸ்சி இன் மெடிக்கல் டெக்னாலஜிக்கு 3 years தான். அதே போல் பிஎஸ்சி இன் மெடிக்கல் டெக்னாலஜி இன் ரேடியோகிராஃபிக்கு 3 years, பிஎஸ்சி இன் ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜிக்கு 3.5 years. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸில் ஓபிசிக்கு 27%, ஓபிசிக்கு ரிசர்வேஷன் 27%, ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு 15%, ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு 7.5, எக்கனாமிக்கலி வீக்கர் செஷனுக்கு 10% ரிசர்வேஷன் இருக்குது எய்ம்ஸ் நியூ டெல்லியில். ஓகேங்களா? சரி, இதில் உங்களுக்கு வந்து
ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஹாஸ்டல் ஃபீஸு, அதே போல் ஸ்டைஃபண்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உபயோகமான தகவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பேஜ் நம்பர் 27 and 28 நேராக அங்கேயே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து 23ல் இருக்கிறோம். 24, 25, 26, 27. ஓகே, இப்போது 27ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸ் ஃபீஸு பிஎஸ்சி ஹான்ஸ் நர்சிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 25 அப்படிங்க, வெறும் 25 ரூபா அப்படிங்கிறது காமன். ஓகேங்களா? இதில் 600 rupees டியூஷன் ஃபீஸு. இதுவே பிஎஸ்சி நர்சிங் போஸ்ட் பேசிக் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு 200 rupees. இது வந்து 4 years டியூரேஷன், இது 2 years டியூரேஷன். பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி படிக்கிறீங்கன்னா 300 ரூபாய் மட்டுமே. கோர்ஸினுடைய டியூரேஷன் வந்து 4 ஆண்டுகள். ஓகேங்களா? பிஎஸ்சி இன் டென்டல் ஹைஜீன் படிச்சிங்கன்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் வெறும் 300 ரூபாய் மட்டுமே. ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் சொல்கிறேன். இவ்வளவு கம்மியான ஃபீஸு வேறு எங்கேயுமே இருக்காது. 3.5 வருஷம் டியூரேஷன். அதே போல் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ரெண்ட்டு பாருங்கள். ஹாஸ்டல் ரெண்ட் வந்து 480 ரூபாய் மட்டுமே. 480 rupees ஹாஸ்டல் ரெண்ட்டு. பிஎஸ்சி நர்சிங்க்கு வெறும் 240 ரூபாய் மட்டுமே. காஸ் அண்ட் டெபாசிட் 100 ரூபாய் மட்டுமே. டு பி டெபாசிட்டட் பை எவ்ரி ஸ்டூடெண்ட் ஃபார் த ரெக்கவரி ஆஃப் பிரேக்கேஜஸ் ஆர் லாஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூட் எக்யூப்மெண்ட் 100 ரூபாய் மட்டுமே வாங்குகிறாங்க. ஹாஸ்டல் செக்யூரிட்டி டெபாசிட் 1000 rupees. இது வந்து ரீஃபண்டபிள் அமௌண்ட். ஓகேங்களா? இது வந்து எய்ம்ஸில் இதுதான் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அடுத்தது இங்கே ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபண்டு கொடுக்குறாங்க. இந்த ஸ்டைஃபண்டு பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரிக்கு 500 rupees per month அண்டு 13,940 per month டியூரிங் தி பீரியட் ஆஃப் இன்டர்ன்ஷிப். ஓகேங்களா? நீங்கள் படிக்கும்போது 500 ரூபா வரும். உங்கள் இன்டர்ன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா 13,940 rupees. எப்போன்னா 4th இயரில். பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் ரேடியாலஜியில் 500 ரூபாய் பர் மந்த்து. எதுக்கு? ஸ்டைஃபண்டு. ஓகேங்களா? அதே போல் பிஎஸ்சி டென்டல் ஆப்ரேட்டிங் ரூம் அசிஸ்டண்ட்டுக்கு ஸ்டைஃபண்ட் வில் பி பெய்டு டியூரிங் தி இன்டர்ன்ஷிப் பீரியடில் 10,250 rupees ஸ்டைஃபண்ட். பிஎஸ்சி டென்டல் ஹைஜீனிக்கில் அதே 10,250 rupees அட் த டைம் ஆஃப் இன்டர்ன்ஷிப்பில். பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜிக்கு 10,250 ரூபா. எப்போன்னா இன்டர்ன்ஷிப் டைமில். பிஎஸ்சி நர்சிங் போஸ்ட் பேசிக்கில் 500 ரூபாய் மாதத்திற்கு ஸ்டைஃபன் வழங்கப்படும். ஃபாரின் நேஷனல் கேண்டிடேட்டுக்கு ஸ்டைஃபன் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ஒரு தெளிவாக கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், ரிலேட்டிவ் சர்க்கிளில், நெய்பர்ஸு, உங்களுடைய வெல்விஷர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எய்ம்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குனுடைய ஒரு ட்ரீம் காலேஜ், ட்ரீம் இன்ஸ்டிடியூட். அங்கே போய் படித்தா அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய பேனரில் படித்தா அந்த நேம் முடிச்சுட்டு வெளியில் வர்றோம் அப்படின்னா அதனுடைய ஸ்கோப்பே வேறு மாதிரி இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அந்த எய்ம்ஸ் பேனரோடு வரணும் அப்படின்னா ஒரு காலை தூக்கிட்டு வெளியில் வரலாம். ஓகேங்களா? ஸோ தேவைப்படுறவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பேருதவியாக இருக்கும். இந்த கோர்ஸில் எல்லாம் எனக்கு படிக்க விருப்பம் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணலாம்.